Hello friends, welcome to Tamizh Tech Tutorial. In the tutorial நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா for loop வந்து எப்படி வந்து shell script யூஸ் பண்றது அத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இப்போ வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். சோ for loop, while loop இது ரெண்டுமே எந்த ஃபேமிலில வருது அப்படினா looping statementல வருது. அதாவது நார்மலா ஒரு ப்ரோகிராம் சீக்வென்ஷியலா போகும். அந்த சீக்வென்ஷியலா பிரேக் பண்ணி கண்டிஷன் கொடுத்து நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து மாற்றலாம். அந்த மாதிரி கண்டிஷனல் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இது வந்து ஒரு சப் ஃபேமிலி, அதாவது லூப்பிங் ஃபேமிலி. அந்த லூப்பில் இப்போ நம்ம ஃபார் லூப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் லூப் வந்து எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒயில் லூப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஒயிலில் போடுறத ஃபாரில் போடலாம், ஃபாரில் போடுறத ஒயிலில் போடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு லூப்புமே என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை, அதாவது சீக்வென்ஷியல் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை கண்டிஷன் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கிப் ஆகிடும். இதுதான் வந்து இதுக்கான ரூல். இப்போ இந்த ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு 4 டைப் ஆஃப் லூப் வந்து காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக எப்படி ஒரு ஃபார் லூப் போடுறது, அதுக்கப்புறம் வந்து பைத்தான் மாதிரி ரேஞ்ச் பேஸ்டு ஃபார் லூப் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சி எக்ஸ்பிரஷனை எப்படி வந்து ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்ஃபைனைட்டாக ஃபார் லூப்ஸ் வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது நான் காமிக்க போகிறேன். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ஃபார் லூப்னா என்ன அப்படின்னா இது வந்து பியூரா வந்து டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபார் லூப் ஆர் டேட்டா பேஸ்டு ஃபார் லூப். ஸோ இங்கே டேட்டா கலெக்ஷன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது வந்து சேம் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் ஃபேமிலியாக இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர், ஸ்ட்ரிங் அந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷனாக கொடுக்கலாம், இல்லைனா ஒரே இன்டிஜராக நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து டேட்டா அல்லது கலெக்ஷன் ஃபேமிலி நம்ம சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஷெல் ஸ்கிரிப்டில் இந்த ஃபாரோடைய சின்டாக்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சி ப்ரோக்ராம் மாதிரி கொஞ்சம் மாறும். இப்போ இதனுடைய சின்டாக்ஸை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார், அது வந்து ரிசல்ட் கீவேர்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள், அதாவது லூப் வேரியபிள் சொல்லுவோம். இது வந்து யூசர் டிஃபைன்டு, நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு IW எதனாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னுங்கிறது ரிசர்வ் வேர்ட், இதை நீங்கள் மாற்றவே முடியாது. ஸோ இன்னுங்கிறது கண்டிப்பாக போடணும். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து டேட்டா. இந்த டேட்டா வந்து பேசிக் டேட்டா டைப் எது வேணால் கொடுத்துக்கலாம். அதாவது இன்டிஜர் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் ஸ்பேஸ் விட்டு கொடுத்தா போதும், இல்லைனா பைத்தான் மாதிரி காம்பினேஷன் ஆஃப் இன்புட் கொடுத்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டூ டன்னுங்கிறது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஸோ அதனால் கரெக்டாக டூ டன்னுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் வந்து சிம்பிள் ஃபார் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபார் ஐ இன், அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேமிலி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்டிஜர் இருக்குது, பூலியன் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, அதுக்கப்புறம் ரியல் வேல்யூஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஃபார் லூப். இப்போ இந்த சிம்பிள் ஃபார் லூப்புக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இது வந்து என்னோட ஆன்லைன் டெர்மினல். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். SF1B ஃபைல் வந்து நீங்கள் .shல சேவ் பண்ணணும், ஏன்னா வந்து இது ஷெல் ஸ்கிரிப்ட். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். எக்கோ கமாண்டில் சிம்பிளாக நம்ம மெசேஜை பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேக்ஸ்லாஷ் கேரக்டர் தான் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் E வந்து நீங்கள் போடணும். ஏன்னா இப்போ எனக்கு டேப் தேவை, அதனால் ஆப்ஷன் E போட்டால் தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. ஸோ டேட்டா பேஸ்டு லூப், அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் வேரியபிள், இது வந்து நீங்கள் எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச கே அந்த மாதிரி எதுனா யூஸ் பண்ணலாம். இன்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வர், அது கரெக்டாக பண்ணணும். இதுக்கப்புறம் கொடுக்குறது தான் டேட்டா. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேம் டேட்டா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்டிஜர் மட்டும் போடுறேன். ஒவ்வொரு டேட்டாவும் நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும். அப்படி ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே ஒரே டேட்டாவாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து கொடுத்துட்டேன். இது வந்து ஃபிக்ஸ்டு டைப். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் டூ டன்னை வந்து கரெக்டாக போட்டுருக்கேன். டூ டன் இது வந்து ஸ்டார்டிங் எண்டிங் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் இந்த டூ டன்னுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து ஏதாவது எக்ஸ்பிரஷன் பண்ணுறதோ, இல்லை ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதோ, இல்லை நம்ம உங்களோட லாஜிக் என்னவோ நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இங்கே நான் ஜஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் $i அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இதுதான் வந்து சிம்பிள் ஃபார் லூப். இப்போ போட்டாச்சு. இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். பேஷ் ஸ்பேஸ் bf1.sh கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகுது. இதுதான் வந்து சிம்பிள் ஃபார் லூப். இன்கேஸ் வந்து நான் இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு பூலியன் வேல்யூ, அதுக்கப்புறம் ஒரு ரியல் வேல்யூ கொடுத்துட்டேன். மீதெல்லாம் இது சேஞ்சஸ் இல்லை.
ஸோ நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து சிம்பிள் ஃபார் லூப். இதில் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலாக இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா டைனமிக் வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் கமாண்ட் சப்ஸ்டிஷன் வச்சு தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு வேல்யூ வந்து கொடுத்து வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து டேட்டா பேஸ்டு ஃபார் லூப். ஓகேங்களா, ஸோ சின்டாக்ஸ் வந்து ஃபார் லூப் வேரியபிள் என்னங்கிறது ரிசர்வ் வேர்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒயில் லூப் எப்படி சின்டாக்ஸ் இருக்கோ அதே தான் ஃபார் லூப்புக்கும். அங்கே டூ டன் போடுவோம், இங்கேயும் டூ டன் போடுவோம். இந்த டூ டன் இடையில தான் உங்களோட கோட் லாஜிக் நீங்கள் எழுதணும். அதனால் இதோட முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா கோடிங் வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப். இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பேஸ்டு ஃபார் லூப். இது வந்து எது அப்படின்னா பைத்தானில் வந்து ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஷெல் ஸ்கிரிப்ட்லேயும் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அந்த டைப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லூப்பில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பைத்தான் மாரி ஸ்டார்டிங் கண்டிஷன் கொடுக்கணும், ஸ்டாப்பிங் கண்டிஷன் கொடுக்கணும், இன்டர்வல் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த 3 ஆட்ரிபியூட்ஸும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து கேர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் கொடுக்கணும். இதுதான் பைத்தான் ரேஞ்ச் ஃபார் லூப்புக்கும் ஷெல் ஸ்கிரிப்டோட ரேஞ்ச் ஃபார் லூப்புக்கும் உள்ள வித்தியாசம். அங்கே ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் போடுவோம், பட் இங்கே வந்து அந்த மாதிரி போடக்கூடாது. கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் வந்து நீங்கள் இந்த ஆட்ரிபியூட்டை கண்டிப்பாக கொடுக்கணும். இதில் வந்து ஸ்டார்ட் வந்து என்னென்னா ஒரு இன்டிஜர் நம்பர், அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நம்பர். ஓகேங்களா, இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணோம் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் இந்த ஸ்டார்டிங் நம்பர் வந்து இது கண்டிப்பாக எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் நம்பர், எது வரைக்கும் இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணணும். இப்போ 1ல் ஆரம்பித்து எங்கே முடிக்கணும், 10ஆ 15ஆ அந்த மாதிரி, அதுதான் வந்து ஸ்டாப்பிங் கண்டிஷன். அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஆனால் ஸ்டாப்போடைய வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூசிவ். ஸோ கடைசியாக இப்போ 10 கொடுக்குறோம் அப்படின்னா 9 வரைக்கும் தான் எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தேர்டு வந்து இன்டர்வல். இந்த ஃபஸ்ட்டு 2 ஆட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஆனால் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். அதாவது இன்டர்வல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கேப், அதாவது வந்து 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுமா, இல்லை 2 2வா, இல்லை 3 3ஆ அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். எதுவுமே சொல்லலை அப்படின்னா சிஸ்டம் வந்து டிஃபால்ட்டாக 1ங்கிறது எடுத்துக்கும். இதுதான் வந்து ரேஞ்ச் பேஸ்டு ஃபார் லூப். இதுவும் வந்து நம்ம சீக்வன்ஷியலாக ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும், இல்லை சீக்வன்ஷியலாக நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் பேஸ்டு ஃபார் லூப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சின்டாக்ஸ் என்னன்னா அதே சின்டாக்ஸ் தான். எங்கே மாறுது அப்படின்னா இந்த டேட்டா பார்ட்டில் மட்டும்தான் மாறுது. இங்கே நம்ம டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டான்னு கொடுத்தோம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கர்லி பிரேசஸ் போட்டு ஸ்டார்ட்டு டபுள் டாட், அதுக்கப்புறம் ஸ்டாப்பு டபுள் டாட்டு இன்டர்வல். இதில் தேர்ட் ஆட்ரிபியூட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆப்ஷனல் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா போடலாம், இல்லைனா வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படி அதுக்கப்புறம் போனோன்னா மறுபடியும் டபுள் டாட் கொடுத்துட்டு நம்பரில் போகணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதில் வந்து ட்ராபேக் என்ன அப்படின்னா டைனமிக் வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்கவே முடியாது, எல்லாமே ஃபிக்ஸ்டு வேல்யூ மட்டும் தான் நீங்கள் கொடுக்க முடியும். இதான் வந்து என்னோட ட்ராபேக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ரேஞ்ச் பேஸ்டு ஃபார். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபார் ஐ இன் போட்டுட்டு இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 10 நம்பர்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு தான் கொடுத்துருக்கேன், இன்டர்வல் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்னா சிஸ்டம் டிஃபால்ட்டாக 1ஆ இன்க்ரிமெண்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா, அது மாதிரி இந்த ரேஞ்சை நீங்கள் ஃபார்வர்ட் டைரக்ஷனையும் போடலாம், ரிவர்ஸ் டைரக்ஷனையும் போடலாம். ஸோ ஃபார்வர்ட்னா பாசிட்டிவில் போடலாம், ரிவர்ஸ் அப்படின்னா நெகட்டிவில் போடலாம். அந்த மாதிரி, அதாவது வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து 1லேருந்து 11 அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 11 வரும்போது ஸ்டாப் ஆகிடும். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். டாலரில் ஐ பார்த்தீங்கன்னா போதும். இது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எண்டிங் வேல்யூ எடுத்துக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. அதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, இதுவும் இன்க்ளூசிவ் தான். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்துங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங்கும் எடுத்துக்குது, எண்டிங்கும் எடுத்துக்குது. அதனால் எண்டிங்கும் எக்ஸ்க்ளூசிவ் தான். ஓகேங்களா, ஏன்னா 11 ஆக்சுவலாக வந்து பிரிண்ட் ஆகுது, அதனால் அது வந்து இன்க்ளூசிவ்ல எடுத்துக்குது. சரி, இப்போ இது வந்து நம்ம ரிவர்ஸாக போடணும் அப்படின்னா இதை அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ 11லேருந்து 1 வரைக்கும் அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டரில் வரும். அதாவது 11 10 12 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 8 அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஏன்னா ஸ்டார்டிங் நம்பரே நம்ம ஹையஸ்ட்டாக கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் வருது. அதனால் நீங்கள் வந்து லூப்பை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது போயிடும். ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் டு ஹை, அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூலேருந்து ஹை வேல்யூக்கு வந்து நீங்கள் போகலாம். இல்லை ஹையஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டிக்ரீசிங், அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பேஸ்டு ஃபார் லூப். இப்போ நான் டிஃபால்ட் வேல்யூ வந்து சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நம்ம நார்மலாக இப்போ 1லேருந்து 15 வரைக்கும் இருக்குது அப்படின்னா 1லேருந்து 15 வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு வந்து 1லேருந்து 15 வந்து 1 by 1 வேணாம், ஆனால் வந்து எனக்கு 3 3 வேணும் அப்படின்னா அப்போ இன்டர்வலாக நம்ம கண்டிப்பாக மாற்றணும். அதாவது டிஃபால்ட் இன்டர்வல் 1 தான் இருக்கும். அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா 1, அதுக்கப்புறம் 3 இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 1லேருந்து 4 7 10 இப்படி வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 1, அதுக்கப்புறம் +3 போட்டோம், 4 7 10 13 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே நான் வந்து இன்டர்வல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்டர்வல் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து விட்டுடலாம். இப்போ வந்து நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 6 11 இப்படி தான் வந்து உங்களுக்கு வரும். இதுதான் வந்து ரேஞ்ச் பேஸ்டு ஃபார் லூப். இது வந்து நீங்கள் வந்து ஃபார்வர்ட்லேயும் கொண்டு போகலாம், அதாவது அசெண்டிங்லையும் கொண்டு போகலாம், டிசெண்டிங்லையும் கொண்டு போகலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ரேஞ்ச் பேஸ்டு ஃபார் லூப். இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டாப் ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல், இது டிஃபால்ட்டாக 1 தான் இருக்கும், நீங்கள் வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். அது மாதிரி ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ளூசிவ் எடுத்துக்குது, ஸ்டாப்பும் வந்து எடுத்துக்குது. இங்கே நான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் போட்டிருக்கேன், அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் தான், எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, இன்க்ளூசிவ், அதாவது அதுவும் கன்சிடர் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து ரேஞ்ச் பேஸ்டு ஃபார் லூப். அடுத்து நம்ம தேர்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சி ஸ்டைல் ஃபார் லூப். அதாவது சி ஸ்டைலில் எப்படி நம்ம வந்து ஷெல் ஸ்கிரிப்டில் போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சி ஃபார் லூப்பாக அப்படியே கொண்டு போகிறது. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ சி எக்ஸ்பிரஷனை ஷெல் ஸ்கிரிப்டில் போகிறதுக்கு வந்து டபுள் ஃபங்க்ஷன் பிரேசஸ்க்குள்ளே போட்டிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதுதான் வந்து சி ஸ்டைல் அல்லது 3 எக்ஸ்பிரஷன் ஃபார் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3 எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் 3 எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து என்னன்னா இனிஷியல் கண்டிஷன், அதாவது எக்ஸாம்பிள் ஐ வந்து 0 அந்த மாதிரி சொல்கிறது. எக்ஸ்பிரஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன், இப்போ i less than n அதுதான் வந்து அந்த கண்டிஷன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணு இல்லைனா டிக்ரிமெண்ட் பண்ணு. இது வந்து அப்படியே வந்து நார்மல் சி ஃபார் லூப் தான். ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டைல் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியல் நம்பர் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். entry number நான் யூசருக்கு வந்து ஒரு ரன் டைம் இன்புட் வாங்குறேன். ஸோ ரீடு கமாண்ட் யூஸ் பண்ணும்போது டாலர் யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்டோரியல்ன்றதுனால எஃபோட வேல்யூ வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சி எக்ஸ்பிரஷன் இப்படி தான் போடணும். ஐ வந்து 1, அதுக்கப்புறம் செமிகோலன் ஐ லெஸ் தென் நம்மளுடைய வேல்யூ வந்து n, அதாவது நம்மளுக்கு வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு வரைக்கும் வரும். ஏன்னா 0வாக இருந்தால் லெஸ் தென், 1ன்னு ஆரம்பிச்சுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும். அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சின்டாக்ஸ்லாம் சேம் தான். ஸோ டூ டன் வந்து கரெக்டாக போடணும். இதில் வந்து என்ன வித்தியாசம்னா இது வந்து சி ஸ்டைல். சி ஸ்டைலில் போடும்போது நீங்கள் வந்து கண்ணை முடிக்கிட்டு டாலர் சிம்பிளே போட தேவையில்ல, அப்படியே வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துடலாம். செமிகோலன் எல்லாமே, அதாவது ஒரு சி ப்ரோக்ராம் எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 ஃபங்க்ஷன் பிரேசஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். அப்படி போடல அப்படின்னா எரர் காமிக்கும். அடுத்து இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டரியலுக்கான கோடு. ஸோ எஃப் ஈக்குவல் டு இதுவும் நான் சி ஸ்டைலில் போடுறேன். ஸோ டாலரில் போட்டுட்டு ஃபங்க்ஷன் பிரேசஸ் 2 போடணும். அப்புறம் கண்ணை முடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப் ஸ்டார் ஐ போட்டால் போதும். இதுவே நீங்கள் செல்ஃப் ஸ்டைலில் போடணும் அப்படின்னா இது வந்து இப்படி வரும். அதாவது வந்து எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டாலர் எஃப், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஸ்லாஷு ஸ்டார் போட்டு அதுக்கப்புறம் டாலர் ஐ இப்படி போட்டால் தான் இது வந்து செல்ஃப் ஸ்டைல். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம், அதாவது சிஏ கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஆனால் சி ஸ்டைல் வந்து ரொம்ப ஈஸி, அப்படியே நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபேக்டரியல் முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ த ஃபேக்டரியல் இஸ் டாலர் எஃப் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இங்கே ஐயோட வேல்யூ 1ல் ஆரம்பிச்சு இங்கேயே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி முடிச்சிடும். கண்டிஷன் செக் பண்ணிகிட்டே இருக்குது எவ்ரி டைமு. இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் வந்து அந்த ஃபேக்டரியல் நம்ம என்ன பண்ணோம்னா
அந்த ஃபேக்டரோட ரிசல்ட்டை I உடைய ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். இவ்வளோ தான் வந்து ஃபேக்டரியலுக்கான ரிசல்ட். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ என்ட்ரு த நம்பர் கேட்குது. 5 வந்து பார்த்தீங்கன்னா 120 அப்படின்னு காமிக்குது. சப்போஸ் வேறு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா 6 கொடுத்தோம் அப்படின்னா 720 காமிக்குது. ஸோ ஃபேக்டரியல் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்ம ஐயோடைய அந்த ரிசல்டன் வேல்யூவை ஐயோடைய ஒவ்வொரு, அதாவது வந்து நம்ம ரன் டைம் உடைய 5 கொடுத்தோம் அப்படின்னா 5 டைம்ஸ் வரையும் இந்த லூப் சுற்றிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் வந்து இந்த கரண்ட் ரிசல்டன் வேரியபிளை ஐயோட மல்டிப்ளை பண்ணி கடைசியாக வந்து எஃப்ல ஸ்டோர் பண்ணுது. அதை அப்படியே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து சி ஸ்டைல் ஃபார் லூப் அப்படின்னு நம்ம சொல்கிறது. தென் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் லூப் வந்து எப்படி போடுறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார் லூப் தான். இது வந்து சி ஸ்டைலில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்டிங் கண்டிஷன், அதாவது வந்து ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு இன்டர்வல் இதெல்லாம் கொடுப்போம். அதாவது இனிஷியல் கண்டிஷன் கொடுப்போம், நார்மல் கண்டிஷன் கொடுப்போம், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கொடுப்போம். இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 2 செமிகோலன் கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்ஃபைனைட் ஃபார் லூப்பாக இருக்கும். இதுதான் வந்து இன்ஃபைனைட் ஃபார் லூப். சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டூ டன் வந்து காமன் தான், உள்ள இருக்கிறது வந்து கோடு வந்து காமன் தான். இந்த ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் மட்டும் தான் மாறும். ஓகேங்களா? ஸோ ஃபார் பக்கத்தில் டபுள் பிரேசஸ் போட்டு 2 செமிகோலன் போட்டிங்கன்னா போதும். இது வந்து இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், டெமோ காமிக்கிறேன். இன்ஃபைனைட் ஃபார் லூப். ஃபாரில் ஃபங்க்ஷன் பிரேசஸ் போட்டு 2 செமிகோலன் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் டூ தென் இது வந்து காமன், அதாவது ஸ்டார்டிங் எண்டுன்ற மாதிரி அர்த்தம். இப்போ வந்து எக்கோவில் நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கலாம். குட் மார்னிங் அப்படின்னா இது இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து சுற்றும். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணணும், இல்லைனா கண்ட்ரோல் இசட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நின்றுடும். இப்போ பேஷு ஃபைல் லைன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து போயிட்டே இருக்குது, ரன் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் இதை உடனே நிறுத்தணும் அப்படின்னா கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். இதுதான் வந்து இன்ஃபைனைட் ஃபார் லூப். இப்போ நான் வந்து நம்ம 4 லூப்பையுமே பார்த்துட்டோம். ஒவ்வொரு லூப்பையும் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஷெல் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஃபார் லூப் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் சி ஸ்டைலையும் போடலாம், இல்லை ஷெல் ஸ்டைலையும் நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேஸ்டு லூப்பு. இது வந்து எல்லா லூப்புக்கும் ஒரே மாதிரி சின்டாக்ஸ் தான், அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் மட்டும்தான் மாறுது. ஸோ ஃபார்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லூப் வேரியபிள், இன்னுங்கிறது ரிசர்வ் வேர்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியில் கொடுக்கலாம், இல்லைனா டிஃப்ரெண்ட் ஃபேமிலியில் கொடுக்கலாம். டூ டன்னுங்கிறது வந்து ஸ்டார்டிங் எண்டு மாதிரி, அதுக்கப்புறம் உங்கள் கூட கொடுத்து பண்ணிதான். இதான் வந்து சிம்பிள் ஃபார் லூப். செகண்ட் வந்து ரேஞ்ச் பேஸ்டு ஃபார் லூப் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பைத்தான் மாதிரி நீங்கள் ரேஞ்ச் பேஸில் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷெல் ஸ்கிரிப்டில் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் கர்லி பிரேசஸ்க்குள்ள ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு இன்டர்வல் கொடுக்கணும். ஸ்டார்ட் வந்து கம்பல்சரியாக நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும், அது வந்து எடுத்துக்கும். அது மாதிரி ஸ்டாப்பும் வந்து கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும். இங்கே நான் எக்ஸ்க்ளூசிவ் போட்டுருக்கேன், இது தப்பு, ஆக்சுவலாக இன்க்ளூசிவ், அதனால் அதுவும் நீங்கள் கண்டிப்பாக போடணும். இன்டர்வல் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக 1ங்கிறது எடுத்துக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் பக்கத்தில் டபுள் டாட் நீங்கள் போடணும். சிங்கிள் டாட் போட்டிங்கன்னா எரர் காமிக்கும். மீதி எல்லாமே வந்து சேம் சின்டாக்ஸ் தான். அடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சி ஸ்டைல் ஃபார் லூப். அதாவது ஒன்றும் இல்லை, சி ஃபார் லூப்பை அப்படியே வந்து நீங்கள் பேஷில் போடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபங்க்ஷன் பிரேசஸ் வந்து நீங்கள் போடணும். சியில் வந்து ஒரே பிரேசஸ் தான் போடுவோம், இங்கே வந்து 2 பிரேசஸ் போடணும். அதுக்கப்புறம் இன்ஃபைனைட் ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்பில் இருக்கிற இந்த எல்லா எக்ஸ்பிரஷன் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 செமிகோலன் போட்டிங்கன்னா இன்ஃபைனைட் ஃபார் லூப் வந்துடும். இதுதான் வந்து ஃபார் லூப் இன் ஷெல் ஸ்கிரிப்ட். ஸோ ஃபார் லூப் பற்றி உங்களுக்கு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நன்றி, வணக்கம்.